தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் களைகட்டியுள்ளது. உத்தரமேரூர் அடுத்த மல்லிகாபுரத்தில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸையொட்டி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். தஞ்சையில் 178 ஆண்டுகள் பழமையான தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பு வழிபாடு செய்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடினர். தொடர்ந்து மறையுறை கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்ற பின் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். பெரம்பலூர் புனித பனிமய மாதா ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பையொட்டி நள்ளிரவு 12 மணி அளவில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட மைய பேரருள் தந்தை ஸ்பெக்கின் குடிலில் குழந்தை இயேசு உருவத்தை வைத்து புனித நீரை தெளித்த அனைவருக்கும் ஆசி வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மாங்கனூர் புனித அந்தோனியர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். பின்னர் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தனது மனைவியுடன் கலந்து கொண்டு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு காப்பாளராக இருப்பது திமுக தான் என்று கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் CSI பேராலயம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பையொட்டி தேவாலயங்கள் வீதிகள் அலங்கரிக்கப்பட்டு குடில்கள் அமைத்து கேக் வெட்டி கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர்.